எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, அதாவது குரோதி வருடம் முடிஞ்சு விசுவாவசு வருடம் பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் இந்த 3 கிரக பயிற்சியுமே மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பலன்களை கொடுக்க போகிறாரு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, குரோதி வருடம்ன்றது இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியோடு முடியுது. அப்போ இந்த உடைய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விசுவாவசு வருடம் பிறக்கப்படுது. அப்போ இந்த விசுவாவசு வருடம் பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் துலாம் ராசியில் மீன லக்னத்தில் அதே மாதிரி ராகு பகவானுடைய திசையில் 192 டிகிரியில் தான் இந்த உடைய வருடம் பிறக்கப்படுது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா, காலச்சக்கரத்தின் 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய 3 கிரக பயிற்சியுமே சாதகமாக இருக்க போகுதா, இல்லை பாதகமாக இருக்க போகுதா, இல்லை எந்த ராசி எந்த உடைய பயிற்சி சாதகமாக இருக்க போகுது, எந்த பயிற்சி பாதகமாக இருக்க போகுதுன்றதை பற்றி தான் ஆதாரப்பூர்வமாக இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான். உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவான். அந்த குரு பகவானும் இந்த உடைய வருடத்தில் கிரக பயிற்சி அடைகிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது பங்குனி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி ஆகிறார். கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசியில் தான் ஜென்மத்தில் வரார். கிட்டத்தட்ட கும்பராசிக்கு ஜென்மச்சனி முடிஞ்சு மீன ராசிக்கு இப்போ ஜென்மச்சனி ஆரம்பமாகுது. அப்போ அந்த ஆரம்பமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த சனி பயிற்சின்றது எப்போ ஆகுது? பங்குனி மாதம் 15ஆம் தேதி. ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி. அப்போ கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு எத்தனை காலகட்டம் உட்கார்றாரு அப்படி பார்த்தா 2 வருடம் 2 மாதம் 5 நாள் மீன ராசியில் தான் சனி பகவான் உட்கார்றார். அப்போ எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் வர்றார் அப்படி பார்த்தீங்கன்னா, 2025ஆவது வருடம் இன்றைக்கி அதாவதுன்றது மார்ச் 3ஆவது மாதம் 29ஆம் தேதியில் இருந்து 2027ஆவது வருடம் 6ஆவது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசியில் தான் உட்கார போகிறார் ஜென்மத்தில். எந்த டேட்டு வரைக்கும்? 2027ஆவது வருடம் 6ஆவது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் 2 வருடம் 2 மாதம் 5 நாள் மீன ராசியில் தான் ஜென்மச்சனியை உட்கார போகிறார். அப்போ ஜென்மச்சனியை உட்கார்றவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் ஜென்மத்தில் உட்கார்ந்த காலகட்டம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். மண்ணை தொட்ட நஷ்டம், மனையை தொட்ட நஷ்டம், பொண்ணை தொட்ட நஷ்டம், பொருளை தொட்ட நஷ்டம். ஜென்மத்தில் சனி வந்தால் செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. 100% ஜென்மச்சனி பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அப்போ என்ன எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஒரு நிமிஷம் ஒரு சிக்னல் தாண்டி கிராஸ் பண்ணி போகும்போதே நம்ம நின்று நிதானமாக பார்த்து போகும்போது இது நம்மளுடைய வாழ்க்கை 2.5 வருஷ காலம் பயணம். அப்போ இந்த 2.5 வருடத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும் இல்லைங்களா? அதாவது நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல அறதே விட்டுருங்க. ஒருத்தருக்கு ஜாமீன் இழுத்து போடுறதோ 10 ரூபா வாங்கி கொடுக்குறதோ உதவி செய்ய போகிறதோ கூட கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா உதவி செய்துட்டு உபத்திரியப்படுறதை விட அதுக்கு நீங்கள் செய்யாதையே நீங்கள் உபத்திரப்பட்டுக்கலாம். அப்போ ஒருத்தருக்கு உதவி செய்ய வேண்டாம், பண விஷயத்தில் வாங்கி கொடுக்க வேண்டாம், ஜாமீன் எழுத்து போட வேண்டாம், நான் இருக்கிறேன்னு சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சொந்த பந்தத்துக்குள்ளார முடிஞ்ச வரைக்கும் பேச்சு குறைச்சிக்கோங்க. அதாவது விட்டு கொடுத்து போங்க.
ஒரு பிரச்சனைன்னு வருது அப்படின்னா பேசி தீர்த்துக்கோங்க, அது பெருசாக உங்களுக்கு போகாது. ஏன்னா இல்லை அப்படின்னா ஜென்மச்சனி என்ன பண்ணும், சின்ன பிரச்சனையை பெருசாக்கிவிடும், பெருமாளாக்கி தேவையில்லாத சுற்றி இருக்கிறவங்க குளிர் காஞ்சிட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருட காலம் முடிகிற வரைக்கும் கவனமாக இருக்கிறது, தொழிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினன்றது வந்து பார்த்தோன்னா பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எது செய்கிற மாதிரி இருந்தாலும் அசையும் சொத்து வேண்டாம், அசையா சொத்துக்கள் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணுறீங்களா, தப்பு இல்லை. ஏன்னா குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம் பண்ணோம்னா தாராளமாக இப்போ பண்ணலாம். ஏன்னா அது வந்து செலவானாலும் முதலீடு மிச்சம். அதே மாதிரி இடம் வாங்கி போடலாம், கிரையம் பண்ணலாம், வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், அப்பார்ட்மெண்ட்டு, சொத்து, இதெல்லாம் எது பண்ணாலும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம கடனானாலும் முதலீடு மிச்சம். சரிங்களா? அதை தவிர நம்ம வந்து கடன் உடனே வாங்கி காரு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், சுயதொழில் ஆரம்பிக்கலாம், மேல் படிப்புக்கு பணம் கட்டலாம், அரசியலுக்கு செலவு பண்ணலாம், கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா சனி பகவானுக்கு எதிர்பார்ப்பு பிடிக்காது. சரிங்களா? அதனால் இந்த சனி பயிற்சி அடைகிற காலம் கண்டிப்பாக 195% உங்களுக்கு இது சாதகமான நேரம் இல்லை. அப்போ இந்த சனி பயிற்சி மீன ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக நல்லா இல்லை. 12 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சரியில்லைன்னு சொன்னால் இந்த சனி பயிற்சி யாருக்குன்னா உங்களுக்கு தான். ஏன்னா இப்போ ஜென்மத்தில் வந்து சனி உக்காந்துட்டார் இல்லையா, ஜென்மச்சனி படாத பாடுபடுத்திடுவார். அதனால் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக செயல்படணும். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது சித்திரை மாதம் 31ஆம் தேதி, தமிழுக்கு சித்திரை 31ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி மே மாதம் 14ஆம் தேதி. அப்போ மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4வது வீட்டுக்கு போகிறார். இப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் சுகஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ சுகஸ்தான குரு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது கொடுக்குறாருன்னா குரு மட்டும்தான். ஏன்னா குரு பயிற்சின்றது வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் 17 நாட்கள் உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறார். அப்போ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது 2025வது வருடத்தில் இன்றைக்கி மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026வது வருஷத்தில் 6வது மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 17 நாட்கள் உங்களுக்கு குரு வந்து நல்லது பண்ணுவார். ஏன்னா சுகஸ்தான குருவை வர்றார். அப்போ உங்களுக்கு பலமே யார், அம்மா, மனைவி மற்றும் பிள்ளைகள், இந்த 3 பேரோட பலம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி இருக்கிறதுனால எந்த ரூபத்தில் பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் சிறு குச்சி பல்லு உதவு குத்துன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதை விட அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு ஆகுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக நம்ம அவங்க மனசை காயப்படுத்தாத பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிச்சயம் சொல்கிறது நல்லாவே இருக்கும். இன்றைக்கி நாம் ஒரு முதலாளியாக இருக்கிறோமா, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நாம் அவங்கள நல்லதாக பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக இந்த ஜென்மச்சனி நமக்கு பாதிப்பு வராது. அப்படி இல்லை நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க தானே அப்படின்னு கொஞ்சம் இழுவாவையோ கொஞ்சம் சீப்பாக நம்ம நினச்சோம்னா அவங்களால நமக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பாதகம் வரலாம், சங்கடங்கள் வரலாம். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுகஸ்தான குருவாக வரக்கூடிய காலகட்டம் சிறுகுச்சி பல்லு உதவ குத்தும். யார் வகையிலையாவது உங்களுக்கு சில நன்மைகள் வரும். அப்போ உங்களை காப்பாற்றுறவர் யாருன்னா குரு மட்டும்தான். சனி பகவான் முழுக்க முழுக்க உங்களுக்கு காப்பாற்ற மாட்டார், சப்போர்ட் பண்ண மாட்டார், அதாவது உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். ஏன்னா குருவை ஜென்ம குருவாக இருக்க சனியே ஜென்மச்சனியாக இருக்கிறார். அதனால் ஜென்மச்சனி பழமொழி சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது. சனியுடைய பயிற்சி காலம் நல்லா இல்லை. ஒன்று. குருவுடைய பயிற்சி காலம் நல்லாவே இருக்குதுங்க. சரிங்களா? சரி, ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கட்டன்றது வந்து வைகாசி மாதம், இன்றைக்கின்றது கட்டன்றது 4ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி ஆகிறார். ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதி கட்ட ராகு கேது பயிற்சி ஆகிறார். அப்போ அந்த ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இல்லை. ஏன்னா இன்றைக்கி விரய ராகுவோ வராரு. ராகு பகவான் விரய ராகுவோ வரும்போது என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு வகையில் விரயம் பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம். இடம் பிரச்சனை இருக்குதா சிக்கல் வரும்.
அண்ணன் தம்பிகளுக்குள்ளார கொஞ்சம் சங்கட செலுப்பு வரும். கொடுத்த காசு வரல, வாங்கின கடன் கட்ட முடியல, வச்சது திருப்ப முடியல, தொழில் வகையில் முடக்கம். விரைய ராகு, ஏன்னா ராகு பகவானும் விரைய ராகு உக்காந்துட்டாரு, சனி பகவானும் ஜென்மச்சனியே வந்து உக்காந்துக்கிட்டாரு, கேது பகவானும் பார்த்தீங்கன்னா ரோகஸ்தான கேது உட்காந்துட்டார். வம்பு வழக்கு தேவையில்லாத கடன் பிரச்சனை இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காருவார். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி முழுக்க 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 உங்களுக்கு நல்லாவே இல்லை. சனி பயிற்சி அதை விட நல்லா இல்லை. உங்களை காப்பாற்றுற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா குரு மட்டும்தான். அந்த குருவுடைய பயிற்சி காலம் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. நான் முன்னே சொன்ன மாதிரி தாய் தாரம் இல்லைங்க, மெயினாக தாரம், இவங்களால் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். சரிங்களா? அதான் சொல்கிறேன்ல, எந்த விஷயமா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது நல்லது. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது கரெக்டாக அதை பற்றி பேசுங்க. அது கண்டிப்பாக அதனோட சங்கடங்கள் தீரும். படிப்பில் பிரச்சனை இருக்குதா, குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார். குழந்தை பாக்கியத்துக்கு இல்லைங்களா, கொஞ்சம் நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்படுவாங்க மீனராசிக்காரங்களுக்கு. இந்த குரு வந்து பயிற்சி அடைஞ்ச காலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த திருமண தடைகள் எல்லாம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இல்லை அப்படின்னா, திசாபுத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சொந்த மண்மனை வீடு வாசல் கட்ட முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சி அடைஞ்ச காலம் கண்டிப்பாக கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து ஜென்ம சனி வரக்கூடிய நேரத்தில் நான் என்ன கேட்குறேன்னா, கடன் இல்லைன்னா கூட தப்பு இல்லை, கடன் வாங்கியாவது சுப விரையும் பண்ணிவிடுங்க. ஏதோ தலைக்கு வர்றதை தலைப்பாக கூட போகட்டும். சரிங்களா? அதனால் இன்றைக்கியோட சூழ்நிலை என்ன அப்படின்னா, பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். நம்ம வந்து காப்பாற்றக்கூடிய ஒரே ஜீவன் குரு மட்டும்தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணால் வியாழக்கிழமை அதாவது தட்சிணாமூர்த்தியை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது நமக்கு ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது நம்மளுடைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வர்றதை கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வந்து 3 பயிற்சிகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு உண்மையா இல்லையா தெரிஞ்சுக்கணுமா, மற்றவங்களுடைய அதாவது யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போய் செக் பண்ணுங்க, தப்பு இல்லை. இன்றைக்கி நாம் சொன்ன மாதிரி மற்றவங்க, ஏன்னா நாம் வந்து காம்போவோ 3 பயிற்சி ஒன்றா சொல்லியிருக்கிறோம். நீங்கள் தனித்தனியாக கூட கேட்டு பாருங்கள், இவங்க சொன்னது நான் தப்பா ரைட்டான்றதை விசாரித்து கூட பாருங்கள், தப்பு இல்லை. சரிங்களா? பாருங்கள். அதே மாதிரி நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொளி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.